பரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை. போட்டு தம்பி ஐயா வெண்மை நிறம் இன்னும் ஏற்பாடு பண்ணணும். அதுக்காட்டி ஒலிக்க வச்சு வச்சுக்கிற மாதிரி அவனா நான் என்ன நான் கொஞ்சமான வேலையை விற்குது 200 ரூபாய் கல்ல என்னப்போ 1 லிட்டரு அதெல்லாம் பண்ற வேலை பூ ஒரு மாதிரி எவ்வளோ தரமே அன்னைக்கு 50 ரூபா 60 ரூபா எவன் போட்டா தாலியாக இருக்குச்சா இவ்வளோ துண்டு எடுத்துன்னு வந்து வைக்கிறீங்களா வரவங்களாம் தலையில் வச்சு போடுவாங்க. அட பாருங்களா என்னடா இது வேலை கல்யாணத்துக்கு வரவும் என்ன வேலையா வரான்னு தெரியும் பாப்பா. நிறைய பேர் இருக்கிற கிளாஸு பக்கெட்லாம் தூக்கி போத்துக்குனே வராங்க. இங்கே பேர் குண்டான் வச்சுக்கிறாங்க. பால் குண்டான் பழம் டீ குண்டான் பழகுது தேர்த்து வந்து வச்சு கொடுக்குறாங்க. எவனா தூக்கி போனால் எவன் பதில் சொல்றது அவர் தவிர நம்ம எவன் வீட்டு கல்யாணத்துக்கு நம்ம செஞ்சுங்க அவன் சந்தோஷமா இருக்கு 58 பேர் கல்யாணம் பண்றானுங்களா அவனுக்கு அறிவு இல்ல கல்யாணம் அவன் 2 பேர் சந்தோஷமா இருக்கு நம்மள எல்லாரும் கூப்பிட்டுறானுங்க எல்லாரும் நம்ம போய் சாப்பாடு காத்துக்கிட்டாக்குது தினா ஒரு வேலையா பிரியாணி போட மாதிரி சாம்பார் ஊற்றி கடாசுறானுங்க. திருமணத்துல சாம்பார் தான் போடுங்க. இந்து மதத்தின்படி சாம்பார் தான். இந்து மதமா உங்களுக்கு பிரியாணி மாத்துங்க. இந்து மதம் பிரியாணிய கல்யாணமா போடுவாங்க. பிரியாணி கல்யாணம் அடி எழுதிட்டு தான் நடக்கும். நீங்க வேற யார் போட்டாலும் ஆடு சாவுங்க. பிரியாணி ஆகுது திருமணத்துக்கு பொருள் கொண்டு வாங்கினா நான் பொருள் அவருக்கு என்ன பேசுகிறேன் ஐயா? என்ன சொன்ன உனக்கு? திருமணத்துக்கு தேவையான பொருளை கொண்டு வர எல்லாம் சாப்பாடு வச்சுட்டு தான் பேக் எடுத்துட்டு ஓரமா உட்காந்து கண் தெரியாது என்ன புதாக வச்சு ஒன்று வச்சுன்னு எல்லாம் சாப்பாடு வச்சுன்னு வச்சாங்க. நான் தான் வச்சேன். பாவி நீ வெளியில வச்சியா? நான் உள்ள வச்சேன். ஏன்னா கல்யாணம் அவன் தூக்கி முட்டா என்ன பண்றது? ஆமா உள்ள போய் வச்சேன். நானு உள்ள கொண்டு 10 ரூபாய் வச்சியா? போய் எல்லாத்தையும் போய் எட்டார வரேன். இவங்க கல்யாணம் பண்ணி இந்த பாவம் காமாட்சி அம்மாவை சூடு ஏற்றி விடுறாங்க. அந்த அம்மா எங்க தம்முன்னு இருக்கும். அதை வலிக்கு ஏற்றி சூடாக்கி விட்டுறாங்க. காமாட்சி அம்மா சூடு ஆகுதுன்னு யாருமே தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. எதுக்கு நல்ல முதல்ல ஆரம்ப சுட்டர் பில்லுக்கு தான். ஆனா காமாட்சி அம்மா பாவம் சூட்ல இருக்கிறாங்க. கொல்துரா கோவிந்தசாமி
பாதங்கள் ஏற்று அடப்பா ஏத்தண்டா நின்னு போச்சுடா காத்துக்கு காத்துல நின்னு போச்சா காத்துல இல்ல பாட்டு பாடல அதுல அழிஞ்சு போச்சு அந்த காத்துல நின்னு போச்சு தியாகராஜ பாகவதரி மிஞ்சிட்டோம் ஆமா டிஆர் மகாலிங்கம் நீ செய்தாமில் நீ செய்த நான் வச்சுக்கோ நல்லது சரி, முதல்ல புள்ளைய கூடு மாப்பிள்ள மாப்பிள வாயா வேண்டியா மாட்டு வண்டி மாட்டு வண்டியில மாப்பிள்ள கத்த அப்பா வர வாட்ட வண்டியிலே இன்னும் எங்கடா இருக்கு இது 25 இன்னும் அங்கேயே இருக்கிற நீ எதிர்வனைக்குது நீங்க தப்பா நினைக்காதீங்க. அந்த காலத்துல பெண்ணு பார்க்க சொல்ல மாட்டு தான் பெண்ணு பார்க்க போவாங்களாம். ரோடு சரி கிடையாது, குழிப்பல் அதிகம், தொடாக்கு புடாக்குன்னு போய் அந்த மாட்டு வண்டி தொடர் வாட்டிக்கும். அது ஓட்ட வண்டி இது என்னடிக்கு ஓடிக்கொண்டு இருக்கு. அது அது ஏமா மாப்பிள பிசிக்கல் வச்சு ஒரு குழந்தையானது கருவிலே உருவான குழந்தை மண்ணிலே ஜனனமாகின்ற போது அந்த குழந்தை இரு கரத்தை மூடி வருது. கைய முடின்னு போறது ஏன் பிறகு தெரியுமா? வலது கரத்தில புண்ணியத்தையும் இடகத்தில பாவத்தை சுமந்து வருதான். இந்த வலது கையும் வலது காலம் புண்ணியத்தை செய்யுது. வலது காலம் வலது கையும் தான் வைக்கணும். வச்சு உக்காருப்பா வலது காலம் அடுத்ததுப்பா. ஹலோ இந்த பக்கம் தான் தாலி கட்டணுமா? தெரியல பொன்னிசுமாப்பா. உனக்கு திருமணம் நடந்ததா இல்லையா? போதில இருந்தேன் தெரியல. போதில இருந்தியா? நெருப்புக்குது இந்த மாப்பிள்ளை விட்டு பட்டு போட எடுத்து கொடுக்கலையா? நேரம் போது பட்டு புடவை கட்டுவாங்க. அப்ப தள்ளின்னு வந்ததா? மூணு காலத்துக்கு புடவை கட்டணும். ஆஹா சரியா? தியார் மதியா என்னுடைய அண்ணன் மண்ணா என்ன வேலை பண்றாரு? சொல்லுமா கேக்குறாரு. வாய் திறந்து சொல்லுங்கண்ணா. நீ சொல்ல முடிதானே கேக்குறாரு. அட பாயிடா. நீனா ஊர் சுத்திக்க பதிரட்டா. என்னுடைய அண்ணன் எப்போதுமே பாரம்பரியமா விவசாயம் தான் செய்யறாரு. ஏர் ஓட்டுவாரா? இல்லங்க விறகு வெட்டிங்க. விறகு வெட்டியா? கத்தி வச்சுங்கறியா? கத்தி இருக்கு பத்திரமா நீட்டாக்குதா? ஏங்க கத்தி நீட்டா தான் இருக்கு. கேட்டி கட்டமல விறகு. டம்னு காட்டாடு விடு. சுகலாம்பரதமா சஜிவிதமா ஓம் பிராஞ்சனமய விசேனமய. உனக்கு மாந்திரம் தெரியுமா? ஏன் தெரியாது? அது எப்படி? நான் கிராஸுக்கு போனேன். கிராஸா? ஆமா ஆமா. என்னடா கிராஸ்? எப்படி ஒண்ணு இல்லைங்க. எங்க அம்மா கல்யாணம் ஒண்ணு எங்க அப்பா மில்ட்டு போச்சான்ட்டான். சரி. எங்க அம்மா ஆத்தல் தண்ணி தான் இருந்தா போர் அடிக்குதுன்னு ஒரு ஐராத்து வேலைக்கு போட்டா. என்ன வேலைக்கு? என்ன வேலை? மாட்டு கொட்டா சாணி ஆட்டுற வேலை. ஏதோ ஒரு வேலைக்கு போனாங்க. எங்க அம்மா சக்கப்பா தள்ளுன்னு இருப்பான். பெத்த தாய்ப்பா அப்படி சொல்லலாமா? நான் சொல்லலாம் உனக்கு தெரியுமா? சவார்ப்பா. சரி. ஒரு நாள் மாட்டு கொட்டால குனிஞ்சு சாணி ஆள் சொல்ல ஐயர் தோட்ட பக்கமா வந்துக்கிறாரு. சரி. எங்க அம்மால பார்த்தோன்னா அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. பின்னாடி பிடிச்சாரு நான் நின்ட்டேன். அப்ப கிராஸா? கிராஸ் மாதிரி தான் நல்லா பால் கறக்குன்னா பேசுறேன். உங்க அம்மா பேர் என்ன? மேரி. உங்க அப்பா பேரு? காதர் பாய். கிறிஸ்டியனு முஸ்லீம். உன் பேரு? ஒரேரு. அப்ப நீ முக்குளத்தவரா? இருங்க அப்படி இருந்தா நல்லது. அப்ப மந்திரம் கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் தெரியும். அதெல்லாம் சுகலாம்பரமா சஜிவரமாம் ஓம் ராஜானாயா பட்டநாயா நமகம் பிராந்தாய் நமக பொட்டநாய் நமக. அது மேல கூட ஒரு மந்திரம் எல்லாம் வந்துருக்காரா? சுகலாம்பரம் சரமின்வாம் பரமதினா யமா லவ் பண்ணியா? ஐயோ ஆமா லவ் மேரேஜ் தான். அரேஞ்ச் லவ் பண்ணே யா ஐயூரா? லவ் பண்ணி அரேஞ்ச் மேரேஜ். என் தங்கச்சி கொஞ்சம் கூச்ச சுபாகம். கோசுமா? ஆமா பயப்படுவா என் தங்கச்சி. அப்பா அம்மா இல்ல அதனால வளர்த்தது. இது கோசு தெளிவு வச்சுக்கிட்டு லவ் பண்ணியா? என்ன இல்ல இல்லன்றா? ஃபர்ஸ்ட் தெரியாது, அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா எத்தனை பேரு? என்ன எத்தனை பேரு? எத்தனை பேர் கேக்குறேன்? இப்ப ஸ்கூல் படிக்க சொல்ல ஒரு லவ், அப்புறமேட்டு 10வது போக சொல்ல ஒரு லவ், காலேஜ் போக சொல்ல ஒரு லவ், அப்புறம் வேலைக்கு போக சொல்ல ஒரு லவ். எத்தனை லவ்க்கு தெரியுமா? என் தங்கச்சி அப்படி வளர்க்கல நானு. ஆமா உங்க தங்கச்சி? ஆமா என் தங்கச்சி. சுகலாம்பரமா சஜிவமாம் ஓம் ராஜா பரமதமையா பரமதானி அர்மதா பரமதானி. நான் நின்று போச்சப்பா. ஏம்மா வெத்து போட்டி கொடு.
விளக்கு போய் நிறுத்திட்டியே. ஆவேசத்துல வழுக்கு ஆயிடுச்சியாப்பா. இல்ல நானே ஏத்துவேன். ஏத்தான் இல்ல ஒரு வாரத்துக்கு முன்ன ஒரு கல்யாணத்துக்கு போன வழுக்கு ஏத்தனேன். சரி. மாப்பிள்ளை சேர்த்துட்டான். ஐயோ, வேணாம். நீ ஏத்தாத. ஏத்த வேணாம். அண்ணி வாங்கி ஏத்துங்க. ஏம்மா, உன் கைராசி எப்படிம்மா? நிறைய தொட்டது விளங்குமா? ஆமா ஆமா தொட்டது விளங்குமா? எல்லாமே விளங்கும். பரவாயில்லம்மா, பரவாயில்ல. நீ தொட்டது எல்லாம் விளங்கிச்சுன்னா எங்கோ போவோம். எங்க அண்ணி நிறைய கைராசிக்காரி. பரவாயில்ல பரவாயில்ல, ஏத்திட்டாங்க. சுக்கலாமரதா சஜிவனாம் ஓம் ராஜா மரிமதி மரிமதியாம் பரமதீனாம் அலமனாம் வாணி பாமே. ஒரு மாத்திரம் கூட சொல்லு. ஏமா அதெல்லாம் புது பாடல், இதெல்லாம் கேட்கப்படாது. கேட்டா அதோட உட்காந்தியா கல்யாணம் மட்டும் பாரு. சுக்கலாமரமா ஏமா பாத பூஜை என்ன பண்ணீங்களா? யாரும் தேவையில்ல விடுங்க. இல்லாத எப்படி அப்பா அம்மா இருக்காங்களே. அப்பா மக்கறாங்களா புட்டுக்குனாங்கன்னு பார்த்தா. சரி வாப்பா வாப்பா, தின்னா கிடையாது. நீ ஜோடியால் தான் நிக்கலான்பா. சுகலாமரமா சதிமாமா பாத்தியா எங்க அம்மாவை? பரமதானி. ஆமா பரமதானி. ஐரா ஏமா ஐரா ஐரா என்ன தூக்கம்? என்னப்பா ஐரா எங்களை பார்த்து உனக்கு மயக்கம் வருது. அட ஒண்ணு இல்லைங்க, இந்த பொண்ணு பார்த்து நான் வாங்கிட்டேன் நான். என்ன இந்த தண்ணியா இந்த தண்ணி அவன் குடிப்பான். இந்த தண்ணி வேணாம். போட்டுக்குதா கோட்டரை அவட யாரும் தரல கொடுத்தா வாங்கி தண்ணியா குடல, அதுதான் பாத்துக்கிறேன். நீ வச்சிருந்த போ 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 போ. மன்னர் வீட்டு திருமணம் நாலாவதா? எங்க அம்மா பார்த்தோன்னே நாலாவதா? எங்களை வளர்க்கறதுக்காக கட்டின்னு வந்தாரு எங்க சரி அப்பா. சரி பரவாயில்ல இருக்கட்டும். ஏங்க எனக்குதா என்னது என்ன என்னக்குதா? ஏய் முதல்ல சொல்லிட்டேன், எங்க வீட்டு கல்யாணத்துல அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டேன். சாப்பாடா என்ன கேட்டாலும் வகை வகையா சாப்பாடு இருக்கு, சாப்பிடு. சாப்பிடு. சரக்கு கிடையாது. அதெல்லாம் கிடையாது. கிடையாது. எங்களுக்கெல்லாம் அந்த பழக்கம் இல்லை. ஏமா அண்ணியாவது வாங்கி தரேமா? எதுவும் கிடையாதுண்ணே. எதுவும் கிடையாது. எதுவும் தர முடியாதுடா போட. என்ன மாதிரி இது? ஒரு மகாராணி இப்படி மூஞ்சி காட்டுதாமா. சும்மா நீ அவங்கள டென்ஷன் பண்ற நீங்க. சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைடா. மரகரமா. ஐயோ பாரு. எங்க அம்மா அட ஊரு இருட்டு பா ஊருக்கு. அப்பா பாருப்பா. எங்க அப்பா சுகாம்பரமா சொல்வாங்க. 90 ரூபா தட்சிணை வை. அது என்ன கணக்கா? ஆமா. காலத்தெல்லாம் கொடுத்துருந்தா வாரி போடுங்க. முதல்ல அதுக்கு 5000 ரூபாய் கொடுத்துருக்கேன். அது என்ன பண்ண? அப்பா அவன் முதல்ல என்ன கடை என்ன என்ன 101 ரூபாய் கேட்பாங்க, 90 ரூபாய் என்னாச்சு என்னாச்சு? இரு இரு, என்ன 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 தெரியல. அப்பா இருப்பா, என்ன என்ன ஐயோ தண்ணி தண்ணி தெளிப்பா தெளிப்பா. தள்ளியா தாத்தா. என்ன 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 ஏன் என்ன வாங்கி வாங்கி கேக்குறாங்க? லோ பிபி பா. லோ பிபி. அதுக்கு என்ன கொடுத்தா சரியாகும்? டீ இந்த குச்சா நல்லா இருக்கும். டீயே வரலையா? ஓ இப்ப டீ வரணும். வாங்கங்கண்ணா. ஐயோ ஏம்பா டீ கடைக்கார. ஐயோ பிபி பா. ஏம்பா ஒன்ன கட்ட லோ பிபி மாத்திரை இருக்கு, வாங்கி சாப்பிடா. அதெல்லாம் மாத்தி டீ சாப்பிட்டா டீ சாப்பிட்டா தான் சரியாகும். ஆமா. சுக்லாம்பரதமா சதிமாம் ஓம் நாதி அமரபசிமதாமே பரமதானியா ஹமதனி பரமதான் மரமதியான் பையமாம் ஓர்மதியே பரமதான் யதாம்பி. அட பாவி. ஏய் என்ன பண்ண சொல்ற? ஆனா முந்தானது ஒரு கர்மாந்து போன அதே நாம சொல்லிக்கிறான். கல்யாணம் ஐயா. சரி விடு, யார் விட்டு என்ன நானு? சரி ஐயோ நாய் ஐயுது மூத்தத்துக்கு எல்லாரும் மாத்தி கட்டி போடு கட்டி போடு கட்டி போடு. ஆங்கலே பக்கறானேனா ஏதுமா கட்டியா பத்தாதுக்கு சட்டமே சரசா. அட பாவி. யாரா பரிமிஷன் அடிக்கிறேன்? பால ஆறறங்க. நீங்கள் 16 பெற்று என்றென்றும் நெல்லறுப்பீர் நெல்லறுப்பீர். நல்லா இருப்பீங்க. நன்றா இருப்பீர். ஏதோ ஒன்று விடு. போ ஜபா போ போ. போட்டால எடுக்கியா? போட்டால நின்று எடுப்பா. ஒருத்தர போட்டா எடுப்பா. யான் வீட்டுக்குள்ள போட்டா அம்மா, பெண்களாக மண்ணிலே பிறந்தால் 3 தர்மங்களை கடைபிடிக்க வேண்டும். 3 தர்மம் என்ன தெரியுமா? தன் தாய் தந்தை இல்லத்தில் அவள் வாழ்கின்ற போது அவள் கன்னியாக இருக்க வேண்டும். அடுத்தவன் கரம் பிடித்து கணவன் கடத்தில கொடுத்த போது அவள் கற்பு கரசியாக இருக்க வேண்டும். 3வது, அவள் தாய்மை அடைந்து ஒரு பிள்ளை செல்வத்தை பெற்ற போது தாய் தர்மம் மாறாமல் நடக்க வேண்டும். அப்படி நடப்பாளானால் அவளுக்கு சொர்க்கத்திலும் இடம் உண்டு. இனி முதல் நீங்கள் இதுவரும் மலர மனமும் போல ரகமும் சதையும் போல் கடலமலையும் போல் இனவிரியாம இருக்க வேண்டும். எங்கள் அவர் சொன்னது மாதிரி அந்த 3 புட்டியாத நீ நான் சொல்ற மாதிரி 3 எப்படி வீட்டுக்காரர் சந்தோஷமா இருக்குன்னா 3 பொருள் நீ வச்சுக்கணும். ஒன்னு குவார்டர், ஒன்னு கிளாஸ்,
இன்னொன்னு வாட்டர் பாட்டில் 3 இருந்தா போதும். உன் குடும்பம் அப்படிதான் இருக்குதா? நான் வீட்டு போனே முன்னாடி கோட்டை எடுத்து வச்சுடுவேன். எதுக்குன்னு கேளு. எதுக்கு? நான் சாப்பிட்டுனா பார்த்து தூங்கி கிடப்பான், அவன் சீரியல் பார்த்து கிடப்பான். நான் மூச்சு நியூஸ் பார்ப்பேன். அதுக்கு தான் எனக்கு குத்தி போட்டு ஓ வச்சுடுவான். ஸ்மூத்தா போகும். அதே தான் குருமார் இளவரசி என்னப்பா என் கண்ணை உடைத்து ஒப்படைச்சேன் கண்ணா? தங்கச்சி ஆமா என் கண்ணை கண்ணோ வந்து போதியா? என் கண்ணை என் தங்கச்சி கண் தராம காப்பாத்துவது ஒரு கடமை ஆனந்த கண்ணீர் தான் பார்ப்பேன். அதுக்கின்றேன் ஏப்பா ஹலோ சாப்பிட்டு போ பிரியாணி. சாப்பிட்டு தான் போவேன் சரி போ போ. அப்போ நாங்க சென்று வருகிறோம். உங்கள் இருவருக்கு இன்றைய நாள் நல்லபடியா இருப்பதா இன்றே உங்கள் இருவருக்கு சாந்தி முகூர்த்தம் ஆகட்டும் அப்பா. ஏம்மா சாந்திக்கு முகூர்த்தத்தில் அந்த மாதிரி தான் போடுவா. சாந்தி முகூர்த்தம் முதல்ல ஓ முதல்ல இருவா. ஏய், சரி சரி விளங்க. என்ன பண்ணமா? சாந்தி சாந்திக்கிற சாந்திக்கு ஆ, ஆ, ஆ. இரு இதயங்களும் ஒன்று சேர்ந்து சாந்தி பெறுவதற்கு சாந்தி சரி விடு. நாங்க முதல்ல நாங்க எதனா செய்யணுமா? அங்க வந்து உனக்கு நீ என்ன செய்ய போற? ஏங்க அந்த பூக்கு போடுவாங்களே அது? அனைத்து ஏற்பாடும் நீக்கிரமா செய்தாச்சு சரிங்க. அனைத்து இது யார் வீட்டு கல்யாணம் மன்னர் வீட்டு கல்யாணம் ஒன்னு செஞ்சிடலாமா? உனக்கு 60 கல்யாணம் முடிச்சிடலாமா? 60 முடிஞ்சு போச்சு முடிஞ்சிச்சா? இல்ல உனக்கு சாந்தி முகூர்த்தம் வச்சிடலான்னு பார்த்தேன். எங்களுக்கு முடிஞ்சு போச்சு ஏய் எங்க அம்மா மேலயே ஒரு கண்ணாரு நீ. ஆமா சரி பரவாயில்ல இருக்கட்டும் போங்க. போங்க முதல்ல போங்க போங்க. ஏய் பாப்பா நீங்க எல்லாம் இருக்காங்க.